வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இருக்காது. மேகி இவ்வளோ கோளாரா வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சமாக கேரட், அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மாங்காய், விதை எடுத்த மிளகா 2, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். காய்கறியில் இவ்வளோ பெரிய புழு இருக்கிறது இன்னைக்கு தான் பார்க்குறேன். மிளகாவை வெட்டினா மிளகால இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் முன்னாடி பார்த்த எல்லா பொருளையும் மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணியாச்சு. இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் அப்படின்னு தேவையான எல்லா தூளையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே சேர்க்கணும். அது கூட அப்படியே கொஞ்சம் பெப்பர், தேவையான அளவு உப்பு. மேகி பாக்கெட்ல பாத்தீங்கன்னா மேகி மசாலா கொடுத்துருப்பாங்களா, அதையும் நம்ம இங்கேயே போட போறோம். அந்த மசாலாவையும் இங்கேயே போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி தனியாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். நல்லா குதிக்கிற தண்ணியில மேகி 2 எடுத்து போட்டோம்னா கரெக்டாக 2 நிமிஷத்துல அது நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக வடிச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன். வடச்சட்டி எடுத்து வச்சு தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்திட்டு, எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், அதனால தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்து பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் எடுத்து அதை இதில் ஆட் பண்ணிட்டேன். அந்த பேஸ்ட் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் மறுபடியும் பெப்பர் போடலாம் அப்படின்னு மறுபடியும் பெப்பர் ஆட் பண்ணேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம தனியாக வேக வச்சு அந்த மேகி எடுத்து இதில் போட்டுடலாம். குக்கிங்கோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இதை போட்டு கிளறினா மட்டும் போதும். இந்த டிஷ்ஷோட ஃபுல் ஐடியாவும் என்னோட தான் நல்லா வந்துருந்துச்சு. கோயிலில் அம்மாவும் அக்காவும் இருந்தாங்க, அங்கே போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா இல்லாத மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அப்போ கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கினா, இல்லை நல்லா இருக்கு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களே சாப்பிட்டாங்க. மேகி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.